அத்தியாயம் 2. திரும்பி வந்த நிழல். மணிமேகலை மனசு அமைதியில்லாமல் இருந்தாள். அந்த புகைப்படத்தில் இருந்த திவ்யா யார் என்று தெரியாம பதட்டம் அவளை வாட்டிக்கொண்டே இருந்தது. அவள் மெதுவாக எழுந்து அந்த புகைப்படத்தை மீண்டும் பார்த்தாள். அருண் முகத்தில் இருந்த சிரிப்பு அவளிடம் காணாத ஒளி போல இருந்தது. இந்த பெண் யார்? என் வாழ்க்கையில் அவள் என்ன? அவளது மனம் பல கேள்விகளால் நிரம்பியது. காலை ஆனது. அருண் வழக்கம் போல் எதுவும் நடக்காதது போல் இருந்தான். மணிமேகலை அவனை நோக்கி பார்த்தாள். ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவளது கண்களில் மட்டும் 1000 கேள்விகள். அவள் மெதுவாக கேட்டாள், அந்த புகைப்படம், யார் அந்த பெண்? அவன் திடீரென நின்றான். கை நடுங்கியது. சில நொடிகள் அவன் அவளை நோக்கி பார்த்தான். பின்னர் பேசாமல் வெளியேறிவிட்டான். அந்த அமைதி, அந்த ஒரு கணம் மணிமேகலைக்கு மரணத்தின் போல இருந்தது. அந்த நாளில் அவள் அருணின் பழைய ஆவணங்களை தேட ஆரம்பித்தாள். ஒரு பழைய கோப்பில் ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, திவ்யா மரணமடைந்தார். விபத்து. அவளது கண்கள் பெரிதாயின. மரணமா? அவளது இதயம் பதட்டமடைந்தது. அவள் திடீரென வெளியே ஓடினாள். காற்று வீசியது. அந்த காற்றின் சத்தத்தில் அவள் கேட்டாள் போல ஒரு மென்மையான குரல். மணிமேகலை. அவள் திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. ஆனா அவளது இதயம் சொன்னது, திவ்யா திரும்பி வந்திருக்கிறாள். அந்த இரவு வீட்டின் வாசலில் நின்ற அவளுக்கு ஒரு நிழல் தெரிந்தது. அது மெதுவாக அவளை நோக்கி நகர்ந்தது. அவளது மூச்சு நின்றது. யார் நீ? அந்த நிழல் மெதுவாக வெளிச்சத்துக்குள் வந்தது. மணிமேகலை குரல் குலுங்கியது. திவ்யா. அந்த பெண் சிரித்தாள். நான் திரும்பி வந்துட்டேன். மணிமேகலை. அந்த சிரிப்பில் பயமும் மர்மமும் கலந்திருந்தது. யார் இந்த திவ்யா? அவள் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாளா, அல்லது இது வேறொரு நிழலா? அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நிழலின் உண்மை வெளிச்சத்துக்கு வருமா? இது ஜனனி யூனிவர்ஸ். ஒவ்வொரு கதையும் உணர்ச்சியோடும் மர்மத்தோடும் சொல்லப்படும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.